தம்பி, ஆர்கே கூப்பிடு. கூப்பிடுறேம்மா, ஒரே நிமிஷம் இருங்க, கூப்பிடுறேன். தம்பி ஆர்கே, ஆர்கே ஒரு நிமிஷம் இங்கே பாப்பா, பாட்டி உங்ககிட்ட ஏதோ பேசணுமாம்மா. ஏப்பா கூப்பிட்டீங்க, சொல்லுங்கப்பா. பாட்டி தாண்டா உங்ககிட்ட ஏதோ முக்கியமாக பேசணும், நாங்கள் அதாண்டா கூப்பிட்டேன். என்ன பாட்டி, சொல்லு பாட்டி, என்ன பேசணும் என்கிட்ட முக்கியமா? டேய், நாங்கள் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்தோம், அதை பற்றி பேசலாமா என்ன? ஓ, அதை பற்றியா பாட்டி? கண்டிப்பாக பேசலாம் பாட்டி. சொல்லு பாட்டி, என்ன பாட்டி சொன்னாங்க? பொண்ணு பார்த்தீங்களா? பொண்ணு வீட்டில் எல்லாரையும் பார்த்தீங்களா? என்ன சொன்னாங்க? மது என்ன சொன்னாங்க? மது எப்படி இருக்காங்க? டேய் பாத்தியா, பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்தான்னு மட்டும்தான் சொன்னேன். உன் பையன் எப்படி குதிக்கிறான்னு நீயே பாருடா. அப்புறம்டா, இப்போ எது கூப்பிட்டீங்கன்னு கேட்டேன். இப்போ பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னு என்னென்ன பேசுகிறான் பாரு இவன். பொண்ணு நல்லா தான் இருக்கா? ஆமாம், அந்த பொண்ணு உங்ககிட்ட ஏதாவது விருப்பத்தை சொல்லிச்சா என்ன? எங்க பாட்டி, அந்த பொண்ணு ஒரு விருப்பத்தையும் சொல்லலை. நீங்கள் போய் கேட்டு வர, நீங்கள் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? எங்ககிட்ட எதுவுமே சொல்லலடா. நாங்கள் பொண்ணை போய் பார்த்துட்டு தான் வந்தோம். நீ தான் பேசியிருப்பேன்னு நினச்சி நீ என்னடா இப்படி சொல்கிற? என்ன பாட்டி சொல்கிற? நீங்கள் பேசிட்டு வந்திருப்பீங்க, முடிவு கேட்டு வந்திருப்பீங்கன்னு நினச்சேன். நான் இப்படி சொல்கிறீங்க? ஏன்டா பயந்துக்காத. உன் பாட்டி போயிட்டு அந்த காரியத்தை சாதிக்காமல் வந்துடுவேனா? அந்த பொண்ணுக்கிட்ட பேசியாச்சு, அந்த பொண்ணு வீட்டில் பேசியாச்சு, அந்த பொண்ணோட பாட்டி வீட்டில் எல்லார் வீட்லேயும் பேசியாச்சு. என்ன சொன்னாங்க தெரியுமா? சொல்லவா? சொல்லுங்க பாட்டி, சொல்லுங்க. அதுதான் வெயிட்டிங்கில் இருக்கேன். என்ன சொன்னாங்க? அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்ச மாதிரியும் தெரியுது, பிடிக்காத மாதிரியும் தெரியுது. ஆனால் அந்த பொண்ணு சில கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காடா. அதை பொறுத்து தான் கல்யாணம் நடக்கும். இது நீ எப்படி எடுத்துப்ப, என்ன பண்ணுவேன்னு தெரியல. அதனால தான் உங்ககிட்ட கேட்டு மற்ற முடிவை நாங்கள் சொல்லலான்ட்டு இருக்கோம். சரியா? அதுதான் இப்போ நீ கூப்பிட்டுச்சு. ஏன்னா உங்கள் அம்மாவும் இல்லை, உங்கள் அக்காவும் இல்லை, அதனால தான். அம்மா அக்கா இருந்தால் என்ன பாட்டி? அவங்க கிட்டேயும் சொல்லணும்ல, சொல்லிட்டு தான் நம்ம எதுவுமே பண்ணணும். அக்கா கிட்ட கேட்காம நான் எதுவும் பண்ணவும் முடியாதுல்ல பாட்டி. நீ சாகிற வரைக்கும் வந்து இருந்த மாட்டான்டா டேய். உங்கள் அக்கா கிட்ட கேட்டு கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் உனக்கு சாகிற வரைக்கும் கல்யாணம் ஆகாது, பரவாயில்லையா? பாட்டி, எப்போ பாரு அவங்க இடத்துல ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க. என்னன்னு தெளிவாக சொல்லுங்க பாட்டி. என்னதான் சொன்னாங்க அந்த பொண்ணு வீட்டில்? பிடிக்கலன்னு சொல்லிடல. ஏன்டா மஞ்சம்மாக்கா, இப்போ தானே சொன்னேன். அந்த பொண்ணு பிடிச்ச மாதிரி தெரியுது, பிடிக்காத மாதிரி தெரியாது, சில கண்டிஷன் சொல்லியிருக்குன்னு சொல்கிறேன்ல. இப்போ அந்த கேட்கறக்கு உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா, அதை முதல்ல சொல்லு. சொல்லுங்க பாட்டி, அது சொல்லுங்க, நான் அதை முதல்ல கேட்குறேன். ஒன்றும் இல்லைடா பேராண்டி, அந்த பொண்ணு படித்து முடிச்சிருக்காங்க, மேற்கொண்டு படிக்கணும்னு விருப்பப்பட்டிருக்காங்க, அது வெளிநாட்டில். அப்புறம் அவங்க அம்மா அப்பாவுக்கு நல்லபடியாக ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. அந்த பொண்ணு ஸ்காலர்ஷிப்பில் படிக்குதாம்மா. ஆனால் இப்போ இவங்க திடீர்னு கல்யாணம் பேசி முடிச்சங்காட்டிக்கு எல்லாமே முடியாது அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்காங்க. ஏன்னா மாப்பிள்ளை வீட்டில் எந்த மாப்பிள்ளையும் முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி இப்படிம்பாங்க. நம்மளும் அதே சொல்கிறோன்னு அந்த பொண்ணு பயந்துக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு நீ அந்த பொண்ணை நேரில் பார்த்து பேசி புரிய வை, அவ்வளோதான். இந்த கல்யாணம் இனி உன் கையில் தான் இருக்குது. நாங்கள் போய் பார்த்து எங்களால் என்ன முடியுமோ அதை பேசிட்டு வந்துட்டோம். நீ சொல்ல போகிற டெசிஷனில் தான் இருக்குது எல்லாமே. ஓ அப்படியா பாட்டி? இதை நான் அன்றைக்கே அவங்கக்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேனே. நான் வந்து பார்த்து பேசி எல்லாம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேனே. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பாட்டி. தம்பி, எல்லாருமே கல்யாணத்துக்கு முன்னாடி ஆஹா ஓஹோன்னு சொல்கிறது தான். அதுக்கப்புறம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதனால் நீ தெளிவாக இருக்கணும். இல்லை நீ எவ்வளோ தெளிவாக இருக்கிறியோ அதை பொறுத்து தான் அந்த பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கும், அவ்வளோதான். இல்லை நாங்கள் பேசுகிறதுக்கு யார் பேசுகிறதுக்கும் ஒன்றும் இல்லை. அந்த பொண்ணுக்கு இதில் விருப்பம் இல்லைன்னா அதுக்கு மேற்கொண்டு நம்மளும் அதை பற்றி எதுவும் பேசக்கூடாது, அவ்வளோதான். நான் சொல்லிட்டேன். அந்த பொண்ணோட விருப்பத்துக்கு மீறி எதுவும் நம்ம பண்ணிட்டோம்னா அது நாளைக்கு நம்ம குடும்பத்துக்கு தான் பிரச்சனைகள் வரும். ஏன்னா இது என் அண்ணனோட அண்ணியோட குடும்பமும் வேறு ஆகிப்போச்சு. அதனால் பார்த்து தான் பண்ணணும். இல்லை தான் சிவா, எதுவுமே நம்ம யோசிக்காமல் பண்ணிட்டோம்னா பின்னாடி பிரச்சனை நமக்கு தான் வரும். ஆமாண்டா, பாட்டி சொல்கிறது கரெக்டு தான். இதுக்கும் நீ அந்த பொண்ணை எங்காவது பார்த்து பேசிட்டு வா, புரியுதா? சரி சரி சரி, நீங்கள் 2 பேரும் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க. மறுபடியும் நான் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு தடவை போய் பேசுகிறேன், ஓகேவா? சரிப்பா, ஆனால் ஒரு விஷயம் மறுபடியும் நான் சொல்கிறேன்னு கோவப்படாத. நீ அந்த பொண்ணை படிக்க வைக்கிற, அவங்க வீட்டுக்கு எல்லாம் பண்ணுறேன்னு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதை சாகிற வரைக்கும் பின்பற்றணும். அதை நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஏன்னா உங்கள் தாத்தாவை அப்படி தான், அவங்க அப்பாவை அப்படி தான், நீ அப்படி தான் இருக்கணும். அது மேலே ஞாபகத்தில் வச்சுக்கோ. எங்கேயாவது மறந்துடாத. உங்கள் அம்மா சொல்கிறா, அவங்க அக்கா சொல்கிறான்னு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீ மாறிட்டேன்னா அந்த பொண்ணு உன்னை நம்பி வந்து ஏமாந்துட்டான்னா அந்த பாவம் நமக்கு தான் வரும். அதையும் நான் சொல்லிடுறேன். ஒரு பொண்ணோட கண்ணீரை வாங்கிடவே கூடாது எப்போவும், அவ்வளோதான். நான் சொல்லிட்டேன், புரியுதா உனக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறது? அந்த பொண்ணுக்கு நீ உறுதி கொடுத்தினா அதில் நீ தெளிவாக இருக்கணும். அந்த பொண்ணு அந்த தெளிவுலேருந்து நீ வெளியே அந்த பொண்ணு பயந்துக்கவே மாட்டாள்.
அதே மாதிரி நான் உனக்கு பல தடவை சொல்கிறேன், மறந்துடாத. நீ தெளிவாக இருந்துட்டு தெளிவான முடிவு எடுத்து அதுக்கப்புறம் போய் அந்த பொண்ணை பார்த்து பேசு. புரியுது பாட்டி, புரியுது. நான் எப்பவும் ஒரு முடிவு எடுக்க மாட்டேன். எடுத்துட்டேன்னா அதில் தெளிவாக தான் இருப்பேன். நீங்கள் யாரும் பயந்துக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அப்பா உங்களுக்கும் தான். யாரும் பயந்துக்க வேண்டாம். நான் பார்த்துக்கிற பாட்டி. அந்த பொண்ணை பார்த்து நான் நேரில் பேசி அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். நீங்கள் கவலையே படாதீங்க. இப்படியே இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்க நான் ஏற்பாடே பண்ணுறேன். என்னமோ பண்ணுடா, நான் சொல்கிறத சொல்லிட்டேன். அந்த பொண்ணுக்கு பிடிக்காம எதையும் பண்ணிடாத. இது உன் வாழ்க்கையும் தான் ஸ்பாயில் ஆகும். அதையும் நான் சொல்லிடுறேன். பிடிக்காம பண்ணிட்டு அது சரி வராதுடா, புரியுதா? புரிஞ்சுது பாட்டி, புரிஞ்சுது. சரி, இதுக்கு மேலே என்கிட்ட சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நாங்கள் போய் வேறு வேலையை போய் பார்க்குறோம். பாப்பா சிவா, நீ போய் ரெஸ்ட் எடுடா. என்னடா மச்சான், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன திடீர்னு என்னை பார்க்க வந்திருக்க? இல்லைடா, எனக்கு உன்னை விட்டால் யார் இருக்கிறா இந்த ஊரில் நல்ல ஃப்ரெண்டு. அதான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாம், பேசிட்டு போகலான்னு வந்தேன். எனக்கு வீட்டில் திடீர்னு ஒரு பொண்ணு பார்த்தாங்கடா. அந்த பொண்ணே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த பொண்ணு இருந்தாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு தான் என்னை பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியலடா. பாட்டி வேற நேற்றுக்கு அவங்க வீட்டில் போய் பேசிட்டு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னு தெரில. பாட்டி வந்து ஒரு தடவை நீ நேரில் போய் பார்த்து பேசிட்டு வான்னாங்க. எங்கே போய் பார்த்து அந்த பொண்ணு வீடு எதுவுமே எனக்கு தெரியாது. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் மச்சான். ஓ, இவ்வளோதான். நான் இதுக்கேண்டு இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன். அந்த பொண்ணு எங்கேயாவது பார்த்தோம்னா நம்ம கண்டிப்பாக பேசுவோம். டீட்டெயிலெல்லாம் பாட்டிகிட்ட நேராக கேட்டுப்பாரு. வீடு எங்கே, என்ன ஏதுன்னு கேட்டுப்பாரு, தெரிஞ்சிரும்ல. ஆமாண்டா, அப்பா கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா இது அப்பாவோட ஃப்ரெண்டு தான். பாட்டிக்கு தூரத்து சொந்தம் வேலை, அதனால தான் பார்த்துட்ருக்கோம். பார்ப்போம். சரி சரி மச்சான், அந்த பொண்ணோட ஃபோட்டோ கீது வச்சுருக்கியா எனக்கு காட்டுறக்கு? எங்கடா, ஒரு தடவை பார்த்ததோட சரி. எனக்கே அவன் மூஞ்சி மறந்து போச்சுடா. என்ன பண்ணுறது? ஃபோட்டோ இருந்தால் டெய்லி நானும் பார்த்துட்ருப்பேனே. அடப்பாவி, என்னடா நீ பொண்ணு பார்த்துருக்காங்க, அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் ஒன்றுமே வாங்காமல் இருக்க. கடைசியில் ஒரு ஃபோட்டோ கூட வாங்கலையடா நீ. என்னடா பண்ணுறது? அவங்களே பிடிக்காத மாதிரி வந்து பார்த்துட்டு போனாங்க. நானும் அப்படி தான் போனேன். ஆனால் அவங்கள பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிது. அந்த டைமில் என்ன பேசுறதுனே தெரியாமல் நான் பேசிட்டு வந்துட்டேன். எனக்கு பிடிச்சிருக்குன்னு மட்டும் அவங்களுக்கு தெளிவாக புரிய வச்சுட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன்டா. சரி விடு மச்சா, விடு. டேடிட மச்சான், அங்கே பாரு, அங்கே பாரு. இந்த பொண்ணு மாதிரி இருப்பாங்களா? மச்சான், இந்த பொண்ணே தாண்டா. இந்த பொண்ணு மாதிரி இந்த பொண்ணே தாண்டா. என்னடா சொல்கிறேன்? இந்த பொண்ணா? இவங்க இந்த ஏரியாவில் இப்போ தானடா புதுசாக வந்திருக்காங்க. இவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்லேருந்து கிளம்பி போயிட்டாங்கடா. இவங்க பேர் மது. அப்படியா? டேடி மச்சான், நீ பேசணுன்ட்டு இருந்தில, போய் அவங்க கிட்ட பேசு போ. எங்கிட்ட நான் டைமையே வேஸ்ட் பண்ணுறப்போ கிடைச்ச சான்ஸை வீண் பண்ணிடாது. ஆமாண்டா மச்சான், ஆமாம் ஆமாம். சரிடா சரிடா, நான் போய் பேசுகிறேன். இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஐயோ, இவனா? இவன் இங்கே என்ன பண்ணுறான்? ஹலோ மது, மது கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க, என்ன வேணும்? என்ன தெரியும்? ரோட்ல எல்லாம் வழி மறிச்சிட்டு இருக்கீங்க. எது வந்தாலும் வீட்டில் வந்து பேச வேண்டியதானே? வீட்டில் வந்து பேசுறதுக்கு எனக்கு உங்கள் வீடு அட்ரஸ் எல்லாம் தெரிஞ்சால் நான் வரமாட்டேன்னா? சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க டக்குன்னு. டக்குன்னு பேசுகிற விஷயம்லாம் இல்லைங்க. இது நம்ம வாழ்க்கை பிரச்சனை. என்னங்க நினச்சிட்ருக்கீங்க? என்னதான் உங்கள் விருப்பம்னு எனக்கு ஓப்பனாக சொல்லிடுங்க. இல்லைங்க, எத்தனை பேருங்க கேட்பீங்க? உங்கள் பாட்டிக்கிட்ட நேற்று தான் தெளிவாக சொல்லிவிட்டேன். மறுபடியும் நீங்களுமா? தயவு செய்து எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்குங்க பாட்டி சொன்னதுலேருந்து. ஏங்க உங்களுக்கு என்ன பிடிக்கல? சொல்லுங்கள். நான் என்னங்க தப்பாக இருக்கேன்? எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, எதுவுமே இல்லைங்க. நான் பார்த்ததே முதல் பொண்ணு நீங்கள் தான். உங்களை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிச்சு. அதனால உங்களை கட்டிக்கூடன்னு நினைக்கிறேன். இதில் என்னங்க தப்பு இருக்குது? அச்சோ, நீங்கள் என்னங்க ரொம்ப சென்சிட்டிவாக பேசிகிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் என்னோட சுச்சுவேஷனையும் புரிஞ்சுக்கோங்க. என்னங்க உங்களுக்கு சிச்சுவேஷன்? என்ன சிச்சுவேஷன் சொல்லுங்கள். அன்றைக்கே நான் சொன்னேன் உங்களுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டாக இருக்கேன்னு. திரும்பவும் பாட்டிக்கிட்டே அதையே சொல்லிக்கிங்க. எனக்கு ஒன்றும் புரியல. உண்மையாக சொல்லுங்கள், என்ன ஏங்க உங்களுக்கு பிடிக்காம போச்சு? சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு. அச்சோ, உங்களை பிடிக்காமலாம் இல்லைங்க. ஐயோ, உங்களுக்கு நான் எப்படி எடுத்து சொல்லி புரிய வைக்கன்னு தெரியலையே. ஐயோ. என்னங்க எதுவாக இருந்தாலும் சொல்லி தானங்க ஆகணும். தயவுசெய்து ஓப்பனாக சொல்லுங்கள். என்னதான் உங்கள் பிரச்சனை எனக்கு ஓப்பனாக சொல்லுங்கள் ப்ளீஸ். ஏங்க, நான் உங்கள் பாட்டிக்கிட்ட நேற்று எல்லாமே சொல்லியிருந்தேனே. அவங்க உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? ஏங்க இப்போ தானே சொன்னேன். பாட்டி நேற்று நைட்டு சொன்னதுலேருந்து எனக்கு தூக்கமே இல்லைன்னு. உங்களை பார்க்க முடியுமா முடியாதான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நீங்களாவே கடவுள் வழிகாட்டின மாதிரி வந்து நிற்கிறீங்க. அதனால தான் இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறேன். எனக்கு உங்கள் முடிவை தெளிவாக சொல்லிடுங்க. எனக்கு அதுக்கு மேலே வேறு எதுவும் வேண்டாம். ஆனால் முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. என்னால் சத்தியமாக தாங்க முடியாது. அச்சோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த கல்யாணம் இப்போ வேண்டான்னு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன்.
என்னோடய சுச்சுவேஷன் இருக்கு இல்லைங்க. எனக்கு எங்கள் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு நல்லபடியாக ஒரு வீடு கட்டி கொடுக்கணும், அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் பண்ணதுக்கப்புறம் தான் கல்யாணத்தை பற்றி யோசிக்கணும்னு நான் இருந்தேன். அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மாப்பிள்ளையை காட்டி கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொன்னால் எந்த பொண்ணுனாலையும் ஏற்றுக்க முடியும்? நீங்கள் மட்டும் ஏற்றுக்குவீங்களா சொல்லுங்கள்? கொஞ்சம் என்னையும் யோசிச்சு பாருங்கள். மது, உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது? உனக்கு நான் இருக்கேன். உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் பண்ண நான் இருக்கேன். உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது மது? அச்சோ அப்படி இல்லை ஆர்கே, எனக்கு யாரையும் நம்ப பயமாக இருக்குது, அவ்வளோதான். எல்லோரும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஓகே தான் சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே மாறிடுவாங்க. நான் நிறையா பார்த்துட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்லேயே நிறையா பார்த்துட்டேன். அதனால தான் எனக்கு பயமாக இருக்குது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. மது, உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு எல்லாமே புரியுது நல்லா. தயவு செய்து உன்னோட இந்த மாதிரி தாட்டு என்கிட்ட யோசிக்காத, புரியுதா? உனக்கு என்ன வேணுமோ ஏது வேணுமோ எந்த நேரத்தில் எது வேணும்னு எனக்கு தெரியும். அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் மது. என்னை நம்பி உன் கையை கொடு. முதல்ல பிடிக்கிற உன் கையை நான் எப்பவுமே விட மாட்டேன் மது. உனக்கு என்ன வேணுமோ அது அத்தனையும் நான் செய்வேன். உனக்கு என்ன, நீ மேலே படிக்கணும், உனக்கு நல்ல வேலை வேணும், உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு வீடு வேணும், அவ்வளோதான். நான் அவங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும், இவ்வளோதானே மது. இது நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்வோம் மது. நீயே தனியாக செய்யணும்னு நினைக்கிற? உனக்கு நான் எப்பவும் துணையாக இருப்பேன். எனக்கு நீ பக்க பலமாக இருந்தால் போதும். எனக்கு நீ மனைவியை வந்தினா மட்டும் போதுண்டி, புரிஞ்சுக்கோடி. என்னால் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாதுடி. ஆர்கே, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்கிறது வாடி பொடின்னு கூப்பிடாதீங்கன்னு? தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஆர்கே. இந்த கல்யாணத்தில் பண்ணிக்கிட்டாலும் அது எப்படி சரி வரும்னு எனக்கு தெரியல. என்னால் ஓப்பனாக சொல்ல முடியல. நிறைய விஷயங்கள் சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும். ப்ளீஸ் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. என்னடி நானும் பேசிகிட்டே இருக்க புரிஞ்சுக்கோன்ட்டு? நான் தெளிவாக தாண்டி சொல்லிட்டு இருக்கிறேன், புரியுதா இல்லையாடி? எனக்கு நீ தாண்டி பொண்டாட்டி. நீயே ஒத்துக்கலைன்னா உன்னை தூக்கிட்டு போய் தாலி கட்ட போகிறேன்டி. என்னை டென்ஷன் ஏற்றாத, புரியுதா? உங்கள் வீட்டில் போயிட்டு பேசாமல் இருக்க. நாங்கள் வருவோம், நிச்சயம் பண்ணுவோம், கல்யாணம் உன்னை பண்ணுறேன், அவ்வளோதான். உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாம் தெரிஞ்சு பழகினவங்க, ரொம்ப வருஷம் முன்னாடி சொந்தக்காரங்கன்றங்காட்டி அமைதியாக போயிட்டுருக்கேன். இல்லாட்டி உன்னை தூக்கிட்டு போய் தாலி கட்ட கூட தயங்க மாட்டேன்டி. உன்னை தாலி கட்டுறக்கு உரிமை கூட எனக்கு இருக்குது. ஒரு வகையில் நானும் உனக்கு மாமன் தான் ஆகிறேன், புரியுதா? அது முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோடி. ஹலோ, என்ன ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து வாடி போடிங்கிறீங்க உங்கள் இஷ்டத்துக்கு? நான் இன்னும் உங்களுக்கு பொண்டாட்டியாக, அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, புரியுதா? சும்மா இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் இப்போ ஓகே சொல்லுங்க. நான் எப்படி உங்களை நம்புறது பின்னாடி மாற மாட்டீங்கன்னு? உனக்கு நான் மாறுவேனா இல்லையான்னு என் கூட வாழ்ந்து பாரு, அப்போ உனக்கு புரியும், அவ்வளோதான். எனக்கு இதனால் வரைக்கும் நான் யாரையும் பார்த்ததில்லை. எனக்கு உன்னை பார்த்ததுமே உன்னோட வாழணும்னு தோணுதுடி. தயவு செய்து என்னை விட்டுறாதடி. எனக்கு உன்னை விட்டால் யாரும் இல்லடி, அவ்வளோதாண்டி நான் சொல்லுவேன். என்ன இருக்கே குழந்தை மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? ஐயோ, உங்களுக்கு என்னோடய சுச்சுவேஷன் புரிஞ்சும் ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? அடம் பிடிக்கலடி, உன்னை கெஞ்சி தான் கேட்டுருக்கேன், என்னை கைவிட்டுறாதேன்னு. எந்த பையனும் இந்த அளவுக்கு கெஞ்சி விட்டுற மாட்டாங்கடி, எந்த பொண்ணும். இந்த அளவுக்கு ஒருத்தன் வரானாலே எல்லாம் ஓகே சொல்லிடுவாங்கடி. ஆனால் நீ ரொம்ப ஓவராக பண்ணுறடி. யார், நான் ஓவராக பண்ணிட்டு இருக்கேனா? ஹலோ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன 2 பேருக்குள்ள ஒரே சண்டையாக இருக்க மாதிரி இருக்கு. என்ன, நம்ம போய் பக்கத்தில் பார்ப்போம். ஹலோ, என்னடா ஆச்சு மச்சான்? ஏன் ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேரும்? ஆமாண்டா மச்சான், கோவம்லாம் ஒன்றும் இல்லை. நான் சொல்லிகிட்டே இருக்க குழந்தைக்கு சொல்கிற மாதிரி புரிஞ்சுக்காம பேசிகிட்டே இருக்காடா. என்ன சிஸ்டர், என்ன உங்கள் பிரச்சனை? ஓப்பனாக சொல்லுங்கள், நாங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு புரிய வைக்கிறோம். இது யாரு? உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கே. நீங்கள் சொல்லி நான் கேட்கல, இல்லை உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆளை வேறு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா? சிஸ்டர் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கெல்லாம் யாரும் அவன் கூட்டிகிட்டு வரல. இங்கே பாருங்கள், இதுதான் என் வீடு. இங்கே இருக்க அவன் என்னை பார்க்க வந்தால் இந்த வழியில் நீங்கள் வந்தீங்க. உங்களை பார்த்ததும் அவன் புலம்பிகிட்டு இருந்தான். அது உங்களை பார்த்ததும் பேசியே ஆகணும்னு வந்திருக்கான், வேற ஒன்றும் இல்லை. என்ன சிஸ்டர், என் ஃப்ரெண்டுக்கு என்ன குறைச்சல்? ஏன் வேண்டாங்கிறீங்க? கொஞ்சம் ஓப்பனாக சொல்லிட வேண்டியதானே வந்துட்டேன். ஏங்க இவ்வளோ டைமுங்க சொல்கிறது? உங்கள் ஃப்ரெண்டுக்கும் சொல்லியாச்சு, அந்த ஃப்ரெண்டோட பாட்டிக்கும் சொல்லியாச்சு, எங்கள் வீட்லேயும் சொல்லியாச்சு, யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க. நான் என்ன பண்ணுறது? ஏங்க, என் ஃப்ரெண்டு எந்த பொண்ணையும் எடுத்து பார்த்ததை நான் பார்த்தது இல்லைங்க. ஆனால் உங்கள் மேலே ஏன் இப்படி இருக்கான்னு எனக்கும் தெரியலங்க. ஆனால் ஒன்றுங்க, இவனை வேண்டான்னு மட்டும் சொல்லிட்டிங்கன்னா உங்களை விட அன்லக்கி யாருமே இல்லைங்க. இப்படி ஒரு பையனை நானே பார்த்தது இல்லைங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். அவன் சொன்னது மாதிரி இருப்பாங்க. இந்த ஊருக்குள்ளே எங்கே வேணால் யாரை வேணால் கேட்டு பாருங்க, அவன் சொன்ன வார்த்தையை மீறி நடந்ததில்லை. அதுக்கு மேலே உங்கள் விருப்பங்க. என்னங்க
உங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுகிற காலுக்கு ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா? இவங்களாம் சொன்னால் நம்பிடணுமா? ரோட்டில் போகிற வர நிறுத்தி அதை இதையும் பேசிகிட்டு இருக்காதீங்க, புரியுதா? எங்கள் வீட்டில் 1000 சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் 1000 சொல்லுவாங்க. தயவு செய்து உங்களுக்கு எனக்கு பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிடுங்க. நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துட்டு போயிடுவேன். தயவு செய்து எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணத்தை நான் யோசிக்கலான் இருக்கேன். ப்ளீஸ், இதுக்கு மேலே உங்ககிட்ட நான் எதுவும் கேட்கல. ஓஹோ, மேடம் அந்த முடிவுக்கு வந்துட்டீங்களா? சரி சரி, நான் பார்த்துக்கிறேன்டி. உன்னை தவிர வேறு எவ்வளோ நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீ என்னை தவிர எவனையும் கல்யாணம் பண்ண முடியாதுடி. நான் நினச்ச மாதிரி நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துல நமக்கு கல்யாணம் நடக்கும். நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, போடி. டே மச்சா, வாடா போகலாம். ரொம்ப ஓவராக பண்ணலாம், சொல்லி புரிய வச்சு ரொம்ப தான் பண்ணுறான். டே கோவப்படாதடா. இருடா நான் பேசுகிறேன். சிஸ்டர், கொஞ்சம் தனியாக வாங்க சிஸ்டர், ப்ளீஸ். என்ன ப்ரோ, சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள் நீங்கள். ஏங்க, அவன் ரொம்ப நல்லவங்க. எங்கள் கேங்லேயே அவன் தாங்க ரொம்ப நல்ல பையன், பொறுப்பான பையன். இந்த வயசில் அவன் இந்த அளவுக்கு முன்னேறிக்கான்னா யோசிச்சு பாருங்க. அவன் எந்த பொண்ணையும் 7 எடுத்து பார்த்துடலாம். பொய் சொல்லலைங்க, நீங்கள் எங்கே வேணால் விசாரிச்சு பாருங்க. எந்த பொண்ணையும் அவன் பார்த்ததில்ல. உங்களை பார்த்ததுமே ஏன் இந்த அளவுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. நீங்கள் வேணால் டைம் கேட்டு பாருங்கள். கொஞ்ச நாள் அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக பழகி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் முடிவை சொல்லுங்கள். நான் வேணால் அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். புரியுதுங்களா? ப்ரோ, நீங்கள் சொல்கிற அளவுக்குலாம் எங்கள் வீட்டில் டைம் கொடுக்க மாட்டாங்க ப்ரோ. அதே மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. என்ன சிஸ்டர், என்ன சொன்னாலும் கேட்டு போடுறீங்க. அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் சிஸ்டர். உங்களால் முடிஞ்சால் அவனை விசாரித்து பாருங்கள். இல்லையா, அதுக்கு மேலே உங்களோட விருப்பம். ஆனால் ஓப்பனாக சொல்கிறேன், அவனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை விட இந்த ஊரில் யாருமே அன்லக்கி கிடையாதுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்ன இவன் ரொம்ப ஓவராக இவனுக்கு சீன் கிரியேட் பண்ணுறானே? ஒருவேளை உண்மையாலுமே நல்லவனாக இருப்பானோ? சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸை விட்டு இவனை ஃபாலோ பண்ண சொல்லுவோம், அதுக்கப்புறம் யோசிப்போம். என்னடா மச்சா, போய் பேசுனே, என்ன சொன்னாங்க? இந்த பொண்ணு ஒன்றுமே பிடி கொடுத்து பேச மாட்டேங்குதுடா. மச்சான் வேண்டான்னு சொன்னாங்கன்னா விட்டுடா. இதுக்கு மேலே நீ ஃபோர்ஸ் பண்ணாதடா. நானும் அந்த முடிவில் தான் இருக்கேன் மச்சான். சரிங்க மது, ரொம்ப தேங்க்ஸ். நான் சொன்னதுமே நின்று என் கூட நின்று பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இனி போகலாம். சாரிங்க, உங்களை ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தாலோ, உங்களை ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணியிருந்தாலோ சாரிங்க. உங்களுக்கு பிடிக்காம இந்த கல்யாணத்தை பண்ணி 2 பேர் லைஃப்பையும் நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோங்க. அப்போவும் உங்களுக்கு என்ன பிடிக்கலையா ஓப்பனாகவே சொல்லிடுங்க. நான் அதுக்கு மேலே உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணலங்க. சரி மச்சான், எனக்கு டைம் ஆச்சு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கேன், நான் கிளம்புறேன். வரேங்க மது, பாய். பட் ஒரு தடவை கன்சிடர் பண்ணி பாருங்கள், அவ்வளோதான் சொல்லுவேன். அதுக்கு மேலே உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை, அவ்வளோதான். சரி மது, நான் வரேன். பார்த்து போங்க, பார்த்துருங்க. எந்த முடிவும் உங்களுக்கு என்ன சப்போர்ட் எப்போ வேணாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஃப்ரெண்டாக எப்போவும் ஹெல்ப் பண்ணுவேன், புரிஞ்சுதா? வரேன் மது, மச்சான் வரேன். என்னங்க நீங்கள் இப்படி இருக்கீங்க? சரிங்க, நானும் கிளம்புறேன். இதுக்கு மேலே நானும் சொல்கிற கொண்டு இல்லை. அவனே எல்லாம் சொல்கிறது சொல்லிட்டான். நான் வந்து பேசி என்ன பண்ண போகிறேன்? உங்கள் லைஃப், உங்கள் வாழ்க்கை, நீங்கள் தான் முடிவு எடுத்துக்கணும். ஒரு தடவை தான் சான்ஸ், நல்ல சான்ஸ் கிடைக்கும். அதை இழந்துட்டா திரும்பவும் கிடைக்கும்னு யோசிக்காதீங்க. அவ்வளோதான். உங்கள் வாழ்க்கையில் அவன் போயிட்டான்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நீ ஒரு பையன் இந்த மாதிரி கிடைப்பான்னு நான் சொல்லவே மாட்டேங்க. அது இதே ஊருக்குள்ளேனா அது சுத்தமாக கிடைக்காதுங்க. நான் 100% சொல்கிறேன். சரிங்க, இதுக்கு மேலே ஒரு தங்கச்சியாக நான் சொல்லணும்னு நினச்சா சொல்லிட்டேன். அதுக்கு மேலே உங்கள் விருப்பங்க, வரேன். என்ன இவனுங்களாம் வந்தானுங்க, இவனுங்களாம் பேசானுங்கனால ரொம்ப ஓவராக சீன் கிரியேட் பண்ணுறானுங்களே. ஒருவேளை இவன் உண்மையாகவே நல்லவனாக இருப்பானோ? நம்ம அதை கொஞ்சம் ஓவராக சீன் போடுறோமோ? சரி, ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்கான்ல, ஒரு வாரம் இவனை நம்ம ஃபாலோ பண்ணுவோம், என்ன ஏதுன்னு தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் இவனுக்கு முடிவை சொல்லுவோம். மது, டைம் ஆகிட்டே இருக்குடி, வா போவோம். அம்மாவும் அப்பாவும் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. டாக்டர்கிட்ட போகணும், அப்பாவை கூப்பிட்டு. சரி, நமக்கு டைம் ஆகிட்டே இருக்குது. முருகா, இவன் என்னை விட்டு போனதுமே எனக்கு இவனை விடவும் முடியல. இவன் போயிட்டான், இவன்கிட்ட பேசிகிட்டு இருந்த வரைக்கும் எதுவும் தெரில. இவன் இங்கேருந்து போனதுமே எனக்கு அவன் என்னை விட்டு தள்ளி போனதுமே ஒரு மாதிரி வலிக்குது. ஏதோ ஒரு மாதிரி ஃபீலிங். இந்த மாதிரி எனக்கு யார்கிட்டையுமே தோணுனதே இல்லையே. கடவுளே, ஏன் நீ எப்படி கஷ்டப்படுத்துகிறேன்? ஒரு சைடு அம்மா அப்பா, இன்னொரு சைடு இவன் எப்படி, ஐயோ நான் எப்படி இப்படி பைத்திய மாதிரி வளரிட்டுருக்கேன், அதுவும் நடு ரோட்டில் நின்று. இவன் மேலே எப்படி எனக்கு இந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு வந்துச்சு, ஒன்றுமே புரியலையே. கடவுளே, இது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இந்த வாழ்க்கை எனக்கு நல்லதுன்னா நல்லபடியாக அமைச்சு கொடு.
ஆனால் இவங்க எப்படி ஒத்து வருவாங்க எனக்கு ஒன்றும் புரியல முருகா. நீங்கள் தான் எனக்கு துணையாக இருந்து சப்போர்ட் பண்ணணும். வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் முருகா. கடவுளே, ரோட்டில் நின்று என்னை புலம்ப விட்டுட்டே. ஐயோ, எல்லாம் பார்க்குறாங்க. ஓடும்போது ஓடு, டைம் ஆகிட்டே இருக்குது.